தொடர் விடுமுறையால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜிடம் கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். அந்தோணிராஜ், இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கின்றன, அது பற்றிய விவரங்கள் என்ன அந்தோணிராஜ்? காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்தில் பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நடைபெற்றதை தொடர்ந்து மண்டல பூஜைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தைப்பூசம் மற்றும் குடியரசு தினம் விடுமுறை காரணமாக தற்பொழுது தொடர் விடுமுறைக்கான சனிக்கிழமையான இன்று பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய பக்தர்கள் நேற்று இரவு முதலே குவிந்தனர். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். நேற்று இரவு தங்கும் விடுதியில் அனைத்தும் நிரம்பிவிட்டதால் கோயில் அங்கங்கே பக்தர்கள் தங்கினர். பின்னர் 4 கிலோமீட்டருக்கு மேலாக நீண்ட வரிசையில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று காலை முதல் சனி பகவானுக்கு விசேஷ அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்று ஸ்ரீ சனி பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். தொடர்ந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் அன்னதானம் செய்தும் பக்தர்கள் வழிபட்டனர். முன்னதாக பாத்தீங்கன்னா அதிகாலையில் கடும் குளிரையும் பெற்றுப்படுத்தாமல் நலந்தீர்த்த குளத்தில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். மேலும் 300 மற்றும் 100 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்துக்கு இன்று அதிகாலை நீண்ட வரிசையில் பல்லாயிரக்கணக்கில் ஒரு காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது பக்தர்கள் வருகையை அதிகரிப்பால் திருநள்ளாறு பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் லெனின் பாரதி, திருநள்ளாறு ஆய்வாளர் அறிவிச்செல்வன் உள்ளிட்டோருடன் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தனிப்பயிற்சி விழா முடிந்து 6வது சனிக்கிழமை இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாட்டில் பங்கேற்றுள்ளனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திருநள்ளாறு கோயிலில் பக்தர் கூட்டம் அதிகரிப்பால் திருவிழா கோலம் போல காட்சி அளித்து வருது. மேலும் பாத்தீங்கன்னா திருநள்ளாறு பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனால் புறவழிச்சாலையாக தேனூர் சுரக்குடி வழியாக போக்குவரத்து மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 2 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து ஊர்ந்து சென்று வருகின்றது. இந்த கூட்டம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி முடிஞ்சு 48 நாட்கள் பலன் கிடைக்கும் என்பதால், அதாவது கடைசி சனி இந்த சனிதான் என்பதனால்தான் பல லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.